நாட்டிலேயே முதல் முறையாக மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தாவில் நீருக்கு அடியில் செல்லும் மெட்ரோ ரயில் சேவையை பிரதமர் மோடி தொடங்கி வைத்தார். அந்த காட்சியை தற்பொழுது பார்ப்போம். हमेशा वो राष्ट्र निर्माण की धुरी मानते हैं, उनके साथ संवाद करते हुए देखिए आप प्रधानमंत्री नजर आ रहे हैं। खुद उन्होंने जो वहां छात्र थे उन्हें पास बुलाया और बिठाया और उनसे जिस तरह से एक अभिभावक बात करता है उस तरह से प्रधानमंत्री बात करते हुए खुलकर बात करते हुए नजर आ रहे हैं। और बच्चे भी जो छात्र वहां मौजूद हैं वो उनसे खुलकर अपने दिल की बात जैसे कि एक बड़े से अपने अभिभावक के तौर पर करते हैं वो करते हुए नजर आ रहे हैं। ये जो प्रधानमंत्री का अंदाज बयां है उनके व्यक्तित्व के लिए उन्हें कई लोगों से अलहदा बनाता है। और इसीलिए आप समझिए कि कोई भी अगर இது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ்குமாரிடம் கேட்போம். ரமேஷ்குமார், வணக்கம். ரமேஷ்குமார், எந்த வழித்தடத்தில் இந்த நீருக்கு அடியில் செல்லும் மெட்ரோ ரயிலானது வடிவமைக்கப்பட்டிருக்கிறது? எவ்வளவு கிலோமீட்டர் நீளத்திற்கு இது செல்லக்கூடியதாக இருக்கிறது? முழு விவரங்கள் என்ன ரமேஷ்குமார்? வணக்கம். அதாவது மேற்கு வங்க மாநிலத்தில் உள்ள கொல்கத்தாவில் இன்று சுமார் 15,000 கோடி மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை பிரதமர் மோடி தொடக்கி வைத்திருக்கிறார். அதன் ஒரு அங்கமாக பல்வேறு வழித்தடங்களில் மெட்ரோ ரயில் சேவைகளையும் பிரதமர் மோடி துவக்கி வைத்திருக்கிறார். அதில் மிக மிக முக்கியமாக கவனம் ஈர்ப்பது மேற்கு வங்க மாநிலம் ஹவுராவிலிருந்து எஸ்டிமேட் பகுதி வரையிலான இந்த மெட்ரோ ரயில் சேவை பெரிய எதிர்பார்ப்பையும் முக்கியத்துவத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது. ஏனென்றால் இந்த வழித்தடம் என்பது நாட்டிலேயே முதன்முறையாக நீருக்கு அடியில் செல்லும் முதல் மெட்ரோ ரயில் சேவை என்கிற பெருமையை பெற்றிருக்கிறது. இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் எவர் அண்டர் வாட்டர் மெட்ரோ ரயில் சேவை என்பது இன்றைக்கு தொடங்கி வைக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக மேற்கு வங்க மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஹூக்ளி ஆறு என்பது மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு ஆறு. அந்த ஆற்றுக்கு அடியில் தான் இந்த மெட்ரோ ரயிலுக்கான அந்த சுரங்க பாதை என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. ஹூக்ளி ஆற்றுக்கு அடியில் சுமார் 35 மீட்டர் ஆழத்தில் 2 சுரங்க பாதை என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. மேற்கு வங்க தலைநகர் கொல்கத்தாவின் கிழக்கு மேற்கு பகுதியை இணைக்கும் இந்த வழித்தடம் என்பது மொத்தம் 16 கிலோமீட்டர் தூரம் கொண்டது. இந்த பாதை நீருக்கு அடியில் மட்டும் 4.8 கிலோமீட்டர் சென்று எஸ்பிளனேட் என்ற பகுதியை ஹவுரா மைதானத்தோடு இணைக்கிறது. அந்த வழித்தடத்தில் தான் இந்த மெட்ரோ ரயில் சேவை என்பது துவக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. தற்போது அந்த மெட்ரோ ரயில் சேவையை பிரதமர் மோடி துவக்கி வைத்து நீருக்கு அடியில் செல்லக்கூடிய அந்த மெட்ரோ ரயிலில் மாணவர்களோடு இணைந்து பிரதமர் மோடி பயணித்து அவர்களோடு கலந்துரையாடி வருவது குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக இந்த மெட்ரோ ரயில் சேவை என்பது சுமார் 100 ஆண்டு கால கனவு என்பது குறிப்பிடப்படுகின்றது. இந்த 100 ஆண்டு கால கனவு என்பது தற்போது நிறைவேறி இருக்கின்றது. இந்தியாவிலேயே முதல் முறையாக ஆற்றுக்கு அடியில் நீருக்கு அடியில் செல்லக்கூடிய முதல் இந்த ரயில் சேவையாக இந்த ரயில் சேவை என்பது துவக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த சுரங்கத்திற்கு செல்கின்ற போது நமது தலைக்கு மேலே ஒரு ஆறு ஓடிக்கொண்டிருக்கிறது என்பதே தெரியாத அளவுக்கு இந்த சுரங்க பாதை என்பது வடிவமைக்கப்பட்டு அந்த ரயில் சேவை என்பது துவக்கி வைக்கப்பட்டுள்ளது. முழு விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.